வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சுச்சுவேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு இமேஜினேஷன் தான் இது. ஃப்ரைடே ஈவினிங் நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் கலீக்ஸ் கிட்டனா நீங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க, அடுத்த ஒரு வாரம் நான் இந்த சைடு வரமாங்க, ஒரு லாங் டிரைவ் போகிறேன், ரெசார்ட்லாம் புக் பண்ணிட்டேன், செமையாக என்ஜாய் பண்ண போகிறேன், ஃபேமிலி கூட போகிறேன், பாய் அப்படி சொல்லிட்டு கிளம்புறீங்க நீங்கள். அப்போ வந்து உங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னா, அடுத்த ஒரு 10 நாளைக்கு நான் தாண்டா ராஜா, நான் தாண்டா மந்திரி, என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டோடு நீங்கள் கிளம்புவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை விஷ் பண்ணி தான் அனுப்புவாங்க, பத்திரமா போயிட்டு வா, நல்லா ட்ராவல் பண்ணு, ஹோட்டல்லாம் புக் பண்ணிட்டு எதாவது பிரச்சனை எல்லாம் கால் பண்ணி எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே நுனி நாக்குலேன்னு வர வார்த்தை. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ளே வந்து செம கடுப்பில் இருப்பாங்க எல்லாருமே. இந்த மேனேஜர் வந்து நமக்கெல்லாம் லீவ் கொடுக்க மாட்டேன்றாரு, இவனுக்கு மட்டும் கேட்கச்செல்லாம் லீவ் கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லி அவரு வேறு திட்டு வாங்கிட்டு இருப்பார் சைடில். ஸோ இதெல்லாம் அப்படியே கேட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வரீங்க, நல்லா தூங்குறீங்க. மறுநாள் காலையில் உங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ அப்படியே கிளம்பி ஒரு 10 நாள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரீங்க. எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சரி, இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் போயிட்டு வரீங்க, என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், ஃபுல்ஃபில்லிங்காக தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரிப்பரேஷன் பிளானிங் எல்லாத்தையுமே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு லாங் டிரைவ் உங்கள் கார்லேயோ பைக்லேயோ ஒரு ரோட் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன, பிளானிங் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கார்லேயோ இல்லை பைக்லேயோ ஒரு லாங் டிரைவ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது என்னென்ன அப்படின்றத ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து இப்போ வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு 30 days, ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை 20 நாளைக்கு முன்னாடியோ என்னென்ன விஷயங்கள் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கணும். செகண்ட் விஷயம், நம்ம அங்கே போயிட்டு எவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இப்போ மல்டிபிள் பிளேசஸ் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்க போகிறோம் அப்படின்றதுல ஒரு ரஃபாக ஒரு பிளானை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சு, எவ்வளோ நாள் நம்ம போகிறோம், என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி என்னைக்கு வரப்போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிட்ட உடனே நம்ம ஆஃபீஸில் லீவ்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். மூணாவது விஷயம், நம்ம இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃபாக கேல்குலேட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறது. நாலாவது விஷயம், இந்த ட்ரிப்பில் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணுறது. சாம்பிள் செக்லிஸ்ட்டை நான் ஸ்க்ரீனில் போடுறேன், இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்றத இப்போ பார்த்தோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கூட நீங்கள் ஒரு லாங் டிரைவ் போகிறீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஹெல்த்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு, நம்மளும் சரி நம்ம கூட வரப்போகிற இந்த பேசஞ்சர்ஸும் சரி ஹெல்த் நல்லா இருந்தால் தான் அந்த ட்ரிப் வந்து ஃபுல்ஃபில்லிங்காக முடியும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக போயிட்டு வந்து ரிட்டர்ன் வரலாம். சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுன்றது ஒத்துக்காது, பட் அவங்களுக்கு ரொம்ப ட்ராவல் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் கூட கூப்பிட்டு வரீங்கன்னா ஒரு பஞ்சாயத்தை கூடயே கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே அவங்க ஹெல்த்தை வந்து பக்காவாக பார்த்துக்கிறது நல்லது. தேவையான ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கணும், ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணிக்கணும். லைக் எக்ஸசைஸ், வாக்கிங், இந்த மாதிரிலாம் போயிட்டு நம்ம ஃபிட்டாக பாடியை வச்சுட்டு ட்ராவல் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாதபடி பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து வெளியூரில் போயிட்டு ஃபுட்லாம் சாப்பிட்டா கூட ஒத்துக்காது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் முன்னாடியே அதுக்கேற்ற மெடிசன்ஸ் என்னவோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு ப்ரிப்பேர்டாக வர்றது பெட்டர். அண்ட் நீங்கள் வந்து கிட்ஸோ இல்லை ஏஜ்டு பீப்புள் அவங்களாம் கூட்டிகிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கான தேவையான மெடிசன்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் எய்டு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் 10-15 நாளுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி பக்காவாக வச்சுக்கிறது பெட்டர். நீங்கள் ட்ராவல் பண்ணச்சே ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் ட்ராவலே என்ஜாய் பண்ண முடியும் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய ஹெல்த்தை தான். சரி, இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராவல் பண்ண போகிற வண்டி. இந்த வண்டியை ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே சர்வீஸ் பண்ணிடுங்க. நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா லாங் டிரைவ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பக்காவாக ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போவேன். அப்போ நான் சொல்லிடுவேன், இந்த மாதிரி இந்த இடங்கள்லாம் போக போகிறேன், நான் இல்லை ஒரு காட் செக்ஷன் போக போகிறேன், இல்லை ஃபாரஸ்ட் ஏரியா போக போகிறேன், ஆஃப் ரோடிங் மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும், ரோடெலாம் நல்லா இருக்காது அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்லாம் போகச்சு. ஸோ உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் அது இதுன்னு எல்லாத்தையும் அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னொரு விஷயம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லாங் டிரைவ் ஒரு 1000-2000 கிலோமீட்டர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 50-60 கிலோமீட்டர் ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வாங்க. அதாவது காரை வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஷார்ட் ட்ரிப்பு 50-70 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்து அதில் ஏதான பிரச்சனைகள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா திரும்பவும் அந்த காரை வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போயிட்டு சரி பண்ணி எடுத்துட்டோம்னா இதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்காக கண்டிப்பாக தேவைப்படும். அதனால தான் ஒரு 10-15 நாள் முன்னாடி நீங்கள் சர்வீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக டைம் கிடைக்கும். மூணாவது விஷயம், நம்ம போகிற ரூட்டை பிளான் பண்ணுறது.
அதாவது நம்ம சேனலில் நிறைய டூர் பிளான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதாவது டூர் பிளான் வீடியோஸ்னால் என்னென்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல என்னென்ன ஒவ்வொரு நாளும் என்னென்ன இடங்கள்லாம் பார்க்க போகிறோம், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றது. பட் ரூட் பிளான் அப்படின்றது வேறு விஷயம். அதாவது நம்ம ஊர்லேருந்து, சப்போஸ் நீங்கள் சென்னையிலேருந்து இருக்கீங்க, சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிறீங்கன்னா, ஹைதராபாத் போகிறதுக்கு எப்படி போகலாம், எந்த ரூட் வழியாக போகலாம், எந்த ரோடெலாம் நல்லா இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்ணி பார்க்கறது தான் ரூட் பிளான்ன்றது. நாங்கள் ஜென்ரலாக போச்சே ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே எந்த ரூட் வழியாக போக போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு, எத்தனை மணிக்கு நம்ம ஊர்லேருந்து நம்ம கிளம்ப போகிறோம், எந்த இடத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போக போகிறோம், எங்கே வந்து நம்ம பெட்ரோல் போட போகிறோம், அந்த லெவலுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணிடுவோம். நான் ஒரு ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு ஷீட் காட்டுறதுனால இது மாதிரி தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம். ஒவ்வொரு ட்ரிப்பும் போகிறதுக்கு முன்னாடி முதல் நாள் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து கடைசி நாள் வீட்டுக்கு திரும்ப ஒரு ரிட்டர்ன் வரும் பார்த்தீங்கன்னா, அத்தனை விஷயங்களும் நம்ம வந்து ஒரு சார்ட் போட்டு வச்சுது பெட்டர். அண்ட் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்றத முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டல் புக்கிங்லாமும் கூட இந்த டைம்லேயே நம்ம வந்து பண்ணி வச்சுது பெட்டர். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ரூட் பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கான ஆல்டர்னேட் ரூட்டும், சப்போஸ் இந்த ரூட் போக முடியலன்னா இன்னொரு ரூட் வழியாக நம்ம வரணும் அப்படின்னா அது என்ன ரூட் அப்படின்றதையும் நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, நாங்கள் வந்து 2021 அந்த டைமில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். மும்பைக்கு தான் போயிருந்தோம். மும்பை போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் பார்த்தீங்கன்னா, அது மும்பையிலேருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் வர வழியில் அந்த ரூட்டில் ஒரு ஊரில் ஒரு பொலிட்டீஷியனை ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் வந்து அங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, ரோடே பிளாக் ஆகிடுச்சு. ஒரு 2 டேஸ்க்கு அந்த வழியாக எந்த வண்டியும் போக முடியாது அப்படின்ட்டாங்க. எல்லா வண்டியும் வேற ரூட் வழியாக தான் போயிருந்தது. சப்போஸ் நம்ம வந்து ரிட்டர்ன் மும்பையிலேருந்து சென்னைக்கு பெங்களூர் வழியாக வரல அப்படின்னா வேற ஒரு ரூட் வழியாக வரலாம். அது எந்த வழி அப்படின்றதையும் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். லைக் நாங்கள் வந்து ரிட்டர்ன் வரச்சு மும்பையிலேருந்து பூனே வந்துட்டு பூனேலேருந்து ஹைதராபாத் வந்து சென்னைக்கு வந்துட்டோம். பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலைன்னா பிளான் பி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி அந்த பிளான் பியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி டைமில் இது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம வெஹிக்கிளோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது நம்மளோட டிரைவிங் லைசன்ஸு, வெஹிக்கிளோட RC புக்கு, இன்சூரன்ஸு, பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் வந்து ஹார்ட் காப்பியும் எடுத்துக்கோங்க, சாஃப்ட் காப்பியும் எடுத்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. இதையே நம்ம வந்து 1 வீக் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, நாங்கள் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோவாவுக்கு போயிருந்தோம். அந்த சமயத்தில் போகிறதுக்கு முன்னாடி நாள் தான் நான் வந்து அந்த PUC சர்டிஃபிகேட் வாங்கினேன். நாங்கள் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி கோவாவுக்கு போகிற வழியில் கோவாவில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கே வந்து எங்களை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கேட்டாங்க. நாங்கள் வந்து PUC எடுத்த சர்டிஃபிகேட் அந்த PUC டாக்குமெண்ட்டை காட்டினா கூட, பட் அது பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் அப்டேட் ஆகலை. இது அப்டேட் ஆகிறதுனால அவங்க வந்து அங்கே வந்து ஃபைன் போட்டுட்டாங்க. இது வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்கியூ பண்ண முடியாமல் ஃபைனை கட்டிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க. அண்ட் இந்த வெஹிக்கல் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பரிவாகன், டிஜிலாக்கர், இந்த மாதிரி ஆப்ஸ், மொபைல் ஆப்ஸில் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் நீங்கள் வந்து ஷோ பண்ணிங்கன்னா கூட ஒரு சில பிளேசஸில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் விஷயம், உங்களுக்கும் சரி உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு ஹோட்டல் புக்கிங்கில் தேவைப்படும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் புக்கிங்க்கு ஆதார் கார்டு, எல்லாருடைய ஆதார் கார்டும் கொடுத்தா தான் புக்கிங்கே செக்கிங்கே பண்ண அலோவ் பண்ணுவாங்க. 3வது விஷயம், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எல்லாருக்கும் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சில ஹோட்டல்ஸில் நாங்கள் ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹோட்டல், அந்த இடத்துல வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்தா தான் நாங்கள் வந்து செக்இன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நாங்கள் பேலாம் பண்ணிட்டோம். பட் பக்கத்துலேயே ஒரு ஸ்டூடியோ வந்து அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ கொடுத்த உடனே தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு சில இடங்களில் நடக்கிறது. அதனால் கூடவே ஒரு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துக்கோங்க எப்போவுமே. 4வது விஷயம், உங்களுடைய பணத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கேஷாக கொஞ்சம் பணம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ட்ராவலுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு ஏற்கனவே நீங்கள் ஒரு ரஃபாக பட்ஜெட் வச்சுருப்பீங்க. அந்த பட்ஜெட் பற்றி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் வண்டியில் இருக்கிற ஃபாஸ்டேகை வந்து மணியை வந்து லோட் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு டோல் ரேட்ஸ்லாம் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அது மூலமாக போகலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா ஸ்டார்டிங் டெஸ்டினேஷன் அண்ட் எண்டிங் டெஸ்டினேஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற எவ்வளோ டோல்கேட்ஸ் இருக்குது, எவ்வளோ செலவாகும் அப்படின்றது, ஒவ்வொரு டோல்கேட்ஸில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே கேல்குலேட் பண்ணிவிட்டு ஃபாஸ்டேகை லோட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் புக்கிங், எங்கெங்கே தங்க போகிறீங்க எல்லாமே நம்ம ஏற்கனவே ரூட் பிளான் போட்டுட்டோம். அதை பேஸ் பண்ணி என்னென்ன ஹோட்டல்ஸ் தங்க போகிறீங்களோ அந்த ஹோட்டல் புக்கிங் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்கள் வீடை வந்து நல்லா க்ளீன் பண்ணி பக்கம் வச்சுருங்க. ஏன்னா 10 நாள் நீங்கள் வந்து வெளில க்ளோஸ் பண்ணிட்டு போவீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டஸ்ட்டு அது இதுன்னு இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பக்காவாக வீடை வச்சு
வச்சுருங்க. நெக்ஸ்ட் விஷயம், நீங்கள் ட்ராவல் பண்ணுற ரூட்டோடைய கூகுள் மேப்பை ஆஃப்லைன் மேப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க உங்கள் மொபைலில். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில இடங்களில் நெட்வொர்க் கிடைக்காது நமக்கு. அந்த டைமில் கூகுள் மேப் லைவாக இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மகாராஷ்டிராவுக்கு நாங்கள் 2021 போயிருந்தோம். அப்போ வந்து அந்த கொங்கன் கோஸ்ட் ஏரியாவில் அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, வோடோஃபோன் எந்த நெட்வொர்க்குமே ஒர்க் பண்ண மாட்டேங்குது. பிஎஸ்என்எல் மட்டும்தான் ஒர்க் பண்ணிச்சு. அதுவும் வந்து 2G இல்லை 3G மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பே எங்களுக்கு ஒர்க் ஆகலை. நல்ல காலம் நாங்கள் வந்து முன்னாடியே ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு சமாளிச்சிட்டோம் அந்த டைம். ஸோ அதனால் நீங்களும் போகிறீங்க அப்படின்னா ஆஃப்லைன் மேப்பை டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் எப்படி பேக்கேஜஸ் எடுத்துகிட்டு போவாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, 2 நாளைக்கு ஒரு பேக்கு எல்லாருடைய துணியும் அந்த ஒரு பேக்லேயே இருக்கும். அந்த 2 நாளைக்கு ட்ரெஸ் இப்போ 6 டேஸ் இருக்கும் அப்படின்னா 3 பேக் நாங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துப்போம். அந்த 3 பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு, அடுத்த பேக்கில் நெக்ஸ்ட் 2 நாளைக்கு, 3வது பேக்கில் கடைசி 2 நாளைக்கு ட்ரெஸ்ஸஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டு நைட்டு ஒரு இடத்துல தங்குவீங்க. அங்கேருந்து எல்லா பேக்கையும் வந்து உங்கள் ஹோட்டல் ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு, அன்றைக்கி தேவையான பேக்கேஜஸ் எதுவோ அந்த பேக் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். ஸோ இதனால் வந்து அந்த அன்லோடிங், லோடிங் இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். டைமும் நீங்கள் சேவ் பண்ணலாம். அதனால் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க, எந்த ரூட் வழியாக போக போகிறீங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு பேப்பரில் எழுதிட்டு உங்கள் கோ பேசஞ்சர்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க வந்து அந்தந்த டைமில் வந்து அதை வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடுவாங்க. லைக் பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எந்த ஹோட்டலுக்கு போக போகிறோம், பெட்ரோல் பங்க் எந்த இடத்துல போக போகிறோம், அந்த இடம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து கரெக்டாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இதனால் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து மேப்ஸை பார்த்துட்டு அந்த எழுதின அந்த பேப்பர் அடுத்தது என்ன நீங்கள் திங்க் பண்ண வேணாம். நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகும். லாஸ்ட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் செய்யணும், அதாவது கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்கள் வண்டியை வந்து திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. வாட்டர் வாஷ் இதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், காருக்கான டூல்ஸு, அப்புறம் அந்த கிளீனிங் லிக்விட் இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. காருக்கு வந்து ஜென்ரலாக 2 கீ கொடுப்பாங்க. 2 கீயும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் போகிற இடத்துல ஒரு கீ ஏதோ பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு கீயை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கலாம். 3வது விஷயம், இந்த மொபைல் சார்ஜர், அப்புறம் அம்ப்ரெல்லா, சஃபிஷியன்ட் வாட்டர், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சு. 4வது விஷயம், எல்லாம் மெடிசன்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வச்சுருங்க. 5வது விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் பேக்கேஜஸ் எல்லாத்தையும் வந்து நைட்டை தூங்குறதுக்கு முன்னாடியே வண்டியில் லோட் பண்ணி வச்சுருங்க. ஸோ தட் மார்னிங் டைம் இந்த பேக்கேஜஸ் எடுத்துன்னு போயிட்டு வண்டியில் வச்சுட்டு 1, 2, 3 நாள் என்றதை அவாய்ட் பண்ணலாம். முன்னாடி நாளே இந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குடிக்கிறதுக்கு சஃபிஷியண்டாக தண்ணி, அப்புறமா வந்து இந்த பிஸ்கெட்ஸு, ஸ்நாக்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, இது எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நம்ம ஏற்கனவே ஒரு செக்லிஸ்ட் ஃபர்ஸ்ட் டே, அதாவது 30 நாளைக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி அந்த செக்லிஸ்ட்டை திரும்பவும் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு நல்லா ஒரு தூக்கத்தை போடுங்க. ஏன்னா நல்லா தூங்கினா மறுநாள் நல்லா ட்ரைவ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு ஒரு லாங் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி நல்லா தூக்கம் வராது. அந்த நெக்ஸ்ட் டே வர அந்த எக்ஸைட்மெண்ட் முன்னாடி நாளே ஸ்டார்ட் ஆகிடும். பட் ஸ்டில் சீக்கிரமாகவே போய் தூங்கத்துக்கு ட்ரை பண்ணி நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலையில் சீக்கிரமாக கிளம்பி, இது டிரைவிங் டே அன்னைக்கு வந்து நல்லா பக்காவாக ட்ரைவ் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. அன்பிளான்டு ட்ரிப்லாம் போகிறீங்க பார்த்தீங்களா, அதில் கிடைக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டே வேறு, அதில் கிடைக்கிற ஒரு அட்வென்ச்சர்ஸே வேறு. பட் எனிவேஸ், உங்களுக்கு பிளான் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பேன், அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. அதையும் நம்ம வந்து ஃபியூச்சரில் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு ட்ராவல் டிப்ஸு, ஹேக்ஸு, இதை பற்றியான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் போடலாமா, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். குட் பை.